வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர் ரணிலுக்கு அழைப்பு விடுத்ததாக வுல்ஹாம்டன் அறிவித்துள்ளது. வழக்கில் ஏற்பட்டுள்ள திருப்பம். அரிசி முதல் மீன் வரை விலை உயரும் அபாயம். மரிக்கார் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எரிபொருள் விலை உயரும். அமைச்சர் விடுத்த கோரிக்கை. அதிக வெப்பமான வானிலை. சுகாதார பிரிவினர் விசேட அறிவுறுத்தல். தோல்விகளை மறைக்க எம்மீது சேறு பூசுகின்றது என்பிபி அரசு. நாமல் எம்பி குற்றச்சாட்டு. இலங்கை மக்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஈரான் போரால் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ள ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்த முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் தொடர்பில் தகவல்கள் கசிந்துள்ளன. 2009 ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மீளவும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச அமைப்பு ஒன்று அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால குறிப்பிட்ட விடயங்கள் 2029 ஆண்டு இறுதி போருக்கு முன்னர் ஜனாதிபதியை புலிகள் கொலை செய்ய போவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அன்று புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த கபில ஹெந்தமிதாரண இது தொடர்பில் பரிசோதனைகளை நடத்தி புலிகளைச் சேர்ந்த மட்டக்களப்பில் இருந்த லிண்டன் வரதராஜன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த திருகோணமலையில் வசித்த தவராசா சுபாஸ்கரன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னர் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு மேலும் படைகள் அதிகரிக்கப்பட்டது. இது தொடர்பில் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த சம்பவத்தை மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடிக்கு பாரப்படுத்தினார். அவர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதில் சுபாஷ் என்பவரை கைது செய்கின்றனர். இவர்தான் அந்த சம்பவத்துக்கு தொடர்பாடலாக செயற்பட்டுள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மஹிந்த போகும் இடங்கள் மற்றும் நேர காலங்களை ஒரு அரசியல்வாதியிடம் பெற்றுக்கொள்வதாக 2,17,00,000 வாங்கியதாகவும் அது போதாது என்று கேப் வண்டி ஒன்றை கேட்டுள்ளார். பணம் மற்றும் கேப் வண்டியை புலிகள் குறித்து அரசியல்வாதிகள் கொடுத்துள்ளனர். இது தொடர்பில் சுபாஷ் மற்றும் அரசியல்வாதியும் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பில் கொலை செய்ய முயற்சித்த போது அந்த அரசியல்வாதி தான் வேண்டாம், அதிகமான உயிர்களை பலியாகலாம் என தடுத்து நிறுத்தியுள்ளார். அவர் மஹிந்த ராஜபக்ச செல்லும் இடங்கள் மற்றும் நேர்காலங்களை கொலையாளியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இது தொடர்பில் முழு விவரங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்ட குறித்து அரசியல்வாதியை ஆதாரங்களுடன் கைது செய்ய இருந்தனர். இங்கிலாந்தில் உள்ள வுல்ஹாம்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. 2023 பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது என்று அந்த விழாவில் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு கௌரவ பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது என்று அந்த பல்கலைக்கழகம் இதுகுறித்த தகவலை குற்றப்புலனாய்வுக்கு தெரிவித்ததாக பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியின்படி கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைக்காக பதிலாக பல்கலைக்கழகம் இதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது. ஆனால் பல்கலைக்கழகம் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கவில்லை என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது. இந்த செய்தி எங்கேயும் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை. அந்த அழைப்பு தொடர்பில் ஒசேல ஹேரத் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் பிரித்தானியாவில் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க பல்கலைக்கழகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்படவில்லை என அவர் அறிவித்தும் இருக்கின்றார். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவும் அவரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழகம் அரசு நிதியுதவி பெறும் அரசு சார்ந்த நிறுவனம் என்பதையும் அதன் உபவேந்தர் பிரதானிக்கு அறிவித்தும் இருக்கின்றார். சட்ட முறைப்படி கோரிக்கை மூலம் தகவல் பெறுவதற்கு நீதித்துறை முன்னர் திட்டமிட்டிருந்த போது பல்கலைக்கழகத்துக்கு வினாக்களுடன் கூடிய மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி பதில் பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தின் மின்னஞ்சல் பதில் சட்டமா அதிபர் அல்லது வழக்கை நடத்தும் மேலதிக சொலிசிஸ்டர் திலீப பீரிஸுக்கு அறிவிக்கப்பட்டதா என்பது இதுவரை தெளிவாகவில்லை. 2023 ஆண்டில் ஜனாதிபதியாக இருந்தபோது இங்கிலாந்துக்கு மேற்கொள்ளப்பட்ட தனிப்பட்ட பயணத்தின் போது ரூபாய் 16.6 மில்லியனுக்கு மேற்பட்ட அரசு பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் வுல்ஹாம்டன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக அரசு செலவில் பயணம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு முக்கியமானது.
இதனிடையே இருதய அறுவை சிகிச்சைக்கு பின் ரணில் விக்ரமசிங்க தற்போது சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அறுவை சிகிச்சை சில மணி நேரங்களுக்கு நீடித்ததாகவும் தற்போது அவர் முழுமையான ஓய்வில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவரை பார்க்க குடும்பத்தினர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவருக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் 27 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் சந்தையில் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் கணிசமாக உயரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, எரிபொருள் விலை அதிகரிப்பால் இடைத்தரகர்களின் போக்குவரத்து செலவுகள் உயர்வடையும் என்பதும் இது நேரடி விளைவாக சந்தையில் அரிசியின் விலை பெருமளவில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதுபோன்று மீன்பிடி படகுகளுக்கான எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் மீன்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். தற்போதைய அரசின் மீது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தற்போது சிதைந்துவிட்டன. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மேலும் தீவிரமடைந்தால் எதிர்வரும் மே மாதத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை தாமாகவே முன்வந்து மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் அந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் சலுகை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கப்பல்களுக்கான பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்துள்ளமை காரணமாக இலங்கையின் எரிபொருள் விலையிலும் கடும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால நிலைமை குறித்து யாராலும் எதிர்வு கூற முடியாது. இருப்பினும் அடிக்கடி விலை அதிகரிப்புகளை செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. நிலைமை ஓரளவு சீராகும் என்பதே எமது நம்பிக்கை. ஒருவேளை அவ்வாறு சீராகாவிட்டால் மே மாதம் 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ள விலை திருத்தத்தின் போது மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் விலை அதிகரிப்பை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக பிள்ளைகளை நீரிழப்பிலிருந்து பாதுகாப்பதில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதற்காக பிள்ளைகளுக்கு அதிக நீர் மற்றும் இயற்கையான திரவ உணவுகளை வழங்குமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு அதிக தூக்கம், உணவில் விருப்பமின்மை, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களுக்கு மேலதிகமாக நீர் மற்றும் திரவ உணவுகளை வழங்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த வெப்பமான சூழலில் தேமல், சொறி போன்ற தோல் நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் பிள்ளைகளை ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிப்பாட்டுமாறு அவர் அறிவித்தும் இருக்கின்றார். பயமின்றி சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்களை நீரில் இருக்கச் செய்வதன் மூலம் தோல் நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என தெரிவித்துள்ளார். பாடசாலையில் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஓட்ட பந்தயங்களில் ஈடுபடும் மாணவர்கள் போதியளவு நீர் பருகாவிட்டால் நீரிழப்பு நிலை ஏற்படுவதும் வெப்ப அதிர்ச்சி நிலைக்குள்ளாகும் நிலையும் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதயம் மற்றும் மூளை பாதிக்கப்பட்டு வலிப்பு, மயக்கம் அல்லது மரணம் கூட நிகழலாம் என்பது குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு தனது தோல்விகளையும் முறைகேடுகளையும் மறைப்பதற்காக பழைய பொய்களை கூறி எதிர்க்கட்சியினர் மீது பழி சுமத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, உலக சந்தை விலகிவிட ஒரு பீப்பாய்க்கு $45 மேலதிகமாக செலுத்தி எரிபொருள் கொள்வனவு செய்யப்படுகின்றது. நட்பு நாடுகளுடன் பேசி குறைந்த விலைக்கு எண்ணெய் பெறுவோம் என கூறி மக்களை ஏமாற்றும் அரசு தற்போது அதிக விலைக்கு எரிபொருளை வாங்கி அதன் சுமையை மக்கள் மீது சுமத்துகின்றது. அதேபோல் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. போலீசார் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை அச்சுறுத்தி பழைய பொய்களை உண்மை என நிரூபிக்க அரசு முயற்சிக்கின்றது. போலீஸ் மா அதிபர் நாட்டுக்காக செயலாற்ற வேண்டுமே தவிர ஒரு அரசியல் கட்சியின் தேவைக்காக அல்ல. அரசு தனது திருட்டுக்களை மறைக்கவே எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றின் முழுமையான பயனை பெற அரசு தவிர்த்துவிட்டது. சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்க வரி சலுகைகளை வழங்கி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ராஜபக்சர்கள் $18 பில்லியன்
திருடினார்கள் என அரசு திட்டமிட்டு பொய் கூறுகின்றது. இவ்வாறான பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மக்களின் அன்றாட பிரச்சினைகளை தீர்க்க முடியாமல் திணறுகின்றார்கள். எனவே அரசு தனது கையாலாகாத தனத்தை மறைக்க எம்மீது சேறு பூசுவதை நிறுத்திவிட்டு நாட்டின் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை போலீசார் வெளியிடப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு பதிவு தொடர்பான உண்மைகளை தெளிவுபடுத்தும் சிறப்பு அறிக்கை ஒன்றை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. கவனமாக இருங்கள். எமது நாட்டில் நிலவும் இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ளவும் நினைவில் கொள்ளவும் வேண்டிய சில முக்கிய விடயங்கள் நீங்கள் கூர்ந்து கவனம் செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு வழிகாட்டு நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த செய்தி இலங்கை போலீசாரால் வெளியிடப்படவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை போலீசார் ஒரு பொது எச்சரிக்கையை வெளியிட்டால் அது போலீஸ் ஊடக பிரிவால் செய்யப்படும். மேலும் அது உரிய தலைப்பின் கீழ் ஊடகங்களுக்கான அறிக்கையாக வெளியிடப்படும். அதிகாரப்பூர்வ செய்திகள் அவர்களின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் கணக்கு மற்றும் யூடியூப் மேலதிக தினசரி புதுப்பிக்கப்படும் எனவும் அறிக்கை மேலும் குறிப்பிடுகின்றது. போலீசாரின் சின்னம் அல்லது பெயரை பயன்படுத்தி இத்தகைய தவறான தகவல்களை பரப்புவது ஒரு திட்டமிட்ட செயலாகும் என்பதை கண்டறிய தேவையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சமூக ஊடகங்களில் பரவி வரும் இத்தகைய பதிவுகள் குறித்து பொதுமக்கள் புரிதலுடன் விவேகத்துடனும் செயற்படுமாறு இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஈரானில் 3 வார கால போருக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சிக்கியுள்ளார் என்றும் உலகிற்கு பலவீனமான செய்தியை அனுப்புகின்றார் என்றும் முன்னாள் CIA தலைவரும் முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சருமான லியோன் பனேட்டா சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய ஈரான் நெருக்கடி அல்லது ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை நெருக்கடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே முழு காரணம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளனர். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் தற்போது ஒரு பாறைக்கு கடினமான இடத்துக்கும் இடையே சிக்கியுள்ளார். மிக முக்கியமாக இந்த நிலைக்கு ட்ரம்ப் தவிர வேறு யாரும் காரணமில்லை என தெளிவாக தெரிகின்றது. ட்ரம்ப் சில விடயங்களை எவ்வாறு நடக்கும் என்பதில் அப்பாவியாக இருக்கின்றார். அவர் நாக் அவுட் அடியாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் ட்ரம்பின் போர் தொடங்கியது. இஸ்ரேல் நடத்திய ஒரு திடீர் தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமினி கொல்லப்பட்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரைவில் வான் ஆதிக்கத்தை பெற்றன. ஆனால் இந்த மோதல் நீடிக்க அந்த முன்னெடுப்பு கை நழுவி செல்வது போல் தெரிகின்றது. கமேனிக்கு பிறகு அவரது மகன் மொஜ்தபா கமேனி பதவியேற்ற போது 13 அமெரிக்க படை வீரர்களும் ஈரானிய சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி 1400க்கும் மேற்பட்ட ஈரானியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். எண்ணெய் விலைகள் உயர்ந்து அவரது வாக்கெடுப்பு எண்கள் சரிந்து அவரது தேர்தல் கூட்டணி பிளவுபடுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதால் ட்ரம்ப் உள்நாட்டு போரை முன்னெடுப்பதில் சிரமப்பட்டு வருகின்றார். அவர் செய்தி ஊடகங்களின் செய்திகளால் கடும் கோபமடைந்துள்ளார் என தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர் ரணிலுக்கு அழைப்பு விடுத்ததாக வுல்ஹாம்டன் அறிவித்துள்ளது. வழக்கில் ஏற்பட்டுள்ள திருப்பம். அரிசி முதல் மீன் வரை விலை உயரும் அபாயம். மரிக்கார் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எரிபொருள் விலை உயரும். அமைச்சர் விடுத்த கோரிக்கை. அதிக வெப்பமான வானிலை. சுகாதார பிரிவினர் விசேட அறிவுறுத்தல். தோல்விகளை மறைக்க எம்மீது சேறு பூசுகின்றது NPP அரசு. நாமல் எம்பி குற்றச்சாட்டு. இலங்கை மக்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஈரான் போரால் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ள ட்ரம்ப். இத்துடன் தமிழ்விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.